ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்துங்க. இன்றைக்கி இந்த மாடுங்க, இந்த மாட்டை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாட்டோட விலை பார்த்தீங்கன்னா 35,500 கம்மிங்க. செனைங்க, 4 மாதத்து செனை, ஷுவராக டெஸ்ட் பண்ணியாச்சு. காலையில் 3 பொழுதோட 3 பால் கறக்குது. இன்னும் வந்து ஒரு 3 மாதத்துக்கு கறக்கலாம். இது வந்து சுழி சுத்தம், தீனி தண்ணிக்கு வந்து இப்போ எந்த குறையும் இல்லை. மடி நல்லா மடி, காம்பு ஓர்ஸாக இருக்குது. பால் நரம்பு எல்லாமே நல்லா இருக்குது. மேய்ச்சலுக்கு, தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்குமே நல்லா எடுத்துக்கிறது. இது என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேங்க. வியாபாரிகள்ட்ட போய் மாடு வாங்குறோம் இல்லைங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் 4 பொழுதோட 3 கறக்குது அப்படின்றாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து எப்படியும் ஒரு 1 லிட்ரு 1.5 லிட்ரு அந்த மாதிரி பால் குறைஞ்சிருது. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பால் நிறையா கறக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாடு தீவனத்தை கொஞ்சம் சேர்த்தி போடுவாங்கங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து அப்படி சேர்த்து போட முடியாது. அளவாக தான் போடுவோம். எல்லா மாட்டுக்கும் போடுற அளவுக்கு தான் இந்த மாட்டுக்கும் போடுவோம். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஒரு 1/2 லிட்ரு 1 லிட்ரு பால் குறையத்தான் செய்யும். அப்புறம் வந்து மாடு வந்து புது கட்டுத்தரைக்கு வந்துச்சு அப்படின்னா, பழகுறதுக்கே 2 நாள் ஆகுங்க. அந்த 2 நாள் ஆனதுக்கப்புறம் தான் அது எப்படி பால் கறக்குது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கவே முடியுங்க.